இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ காமாக்கிய தேவியின் மூலயமா நம்ம ரெடி பண்ண வசிய மை கிடச்சிருச்சு. இந்த வசிய மைய முறைப்படி நம்ம ஆஞ்சநேயர் மந்திரங்கள் எது வேணாலும் சொல்லிக்கலாம். இல்லை அஞ்சனா தேவி மந்திரம், அந்த மந்திரங்களை சொல்லி நீங்கள் ஒரு 11 நாள் உருவேற்றணும். இந்த மையை பூஜையில் வச்சு டெய்லி ஒரு 108 தடவை ஆஞ்சநேயர் மந்திரம் இல்லை அஞ்சனா தேவி மந்திரத்தை சொல்லி நீங்கள் உருவேற்றி, அதுக்கப்புறம் இந்த மையை இப்போ பிரிஞ்சு போன கணவன் மனைவியோடைய செப்பலில், ட்ரெஸ்ஸில், படுத்துங்கிற பெட்டு தலைவாணியில், தலையில் தடவி விடலாம். இல்லை அவங்க ஹேண்ட்பேக்கில், இந்த மாதிரி அவங்க திங்ஸ், இப்போ ஆண்களாக இருந்தால் ஓட்டுற வண்டியில் தடவி விடலாம். அந்த மாதிரி அவங்க ஆண்கள் எது இதெல்லாம் உட்காருவாங்களோ, பெண்கள் எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ எல்லா ட்ரெஸ்ஸுலையும் எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த மையை லைட்டாக குங்குமம் தொடுற மாதிரி லைட்டாக தொட்டு புருவ மத்தியிலையும் வச்சுக்க சொல்லி கொடுக்கலாம். அந்த மாதிரி புருவ மத்தியிலையும் வச்சுக்கலாம், 2 ஐப்ரோலையும் வச்சுக்கிட்டலாம், தலையிலையும் தடவி விட்டுறலாம். அந்த மாதிரி தடவி விட்டால் பிரிஞ்சு போன கணவன் மனைவி ஒருத்தர் ரொம்ப அந்யூன்யமாக இருப்பாங்க. எல்லாம் வல்ல காமாக்கிய தேவியினுடைய இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம அரைச்ச அந்த கணவன் மனைவி வசிய மை உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். இது நீங்கள் பயன்படுத்திட்டிங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு பிரிவு அப்படிங்கிறதே இருக்காது. இந்த இந்த காமாக்கிய தேவி மந்திரத்தை வச்சும் நீங்கள் பிரிஞ்சு போன கணவன் மனைவியை ஒன்று சேர்க்கலாம். ஆனால் அந்த மந்திரங்களை சொல்லி மையை ரெடி பண்ணி கொடுக்குறது, அதை பயன்படுத்துறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வரை இருக்கும். அந்த வசியம் உங்கள் மேலே ஒரு அன்பும் பாசமாக ஒரு உங்கள் கூட எப்போ ஒரு மோகத்துலையும் அந்த மாதிரி உங்களை வச்சுக்கிட்டே இருக்கும் காமாக்கிய தேவியினுடைய அருள்னால. இதையும் அனைத்து கஷ்டப்படுற மக்களும் பயன்படுத்தி பயனடைய மாதிரி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.